ஒட்டகையை அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அதுக்கு பின்னாடி இலசமாயி கைஃப ருஃபிஅத், மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், இலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மேலும் மலைகளையும் அவை எப்படி நட்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும், இலல் அர்தி கைஃப சுத்திஹத், மேலும் பூமியை அது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? ஆகவே ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், நபியே நீர் நல்லுபதேசம் செய்வீராக, அன்த முதக்கிர் நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர்தாம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதில் பார்த்தீங்கன்னா முதல் அஃபலா யன்துருன இலல் இபில், இபில் என்றால் ஒட்டகம், அதே போல் நாக்கா என்றாலும் ஒட்டகம், ஜமல் என்றாலும் ஒட்டகம், இப்படி ஒட்டகத்துக்கு பல பேர்கள் இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹு தாலா இபில் என்கின்ற ஒட்டகத்தை நமக்கு சொல்லி காட்டுதான். முதல்ல இறைவனுடைய படைப்புல பிரம்மாண்டமான படைப்புகள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஜமலும் ஒட்டகம், பல படைப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டகம். எல்லாருமே ஒட்டகம் நம்ம பார்த்துருக்கோம், நேரில் நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஒட்டகத்தில் ரெண்டு வகையாக நம்ம ஒரு வகையை நம்ம பார்த்துருப்போம், இன்னொரு வகையை நம்ம பார்த்தது கிடையாது. என்னன்னா ஒட்டகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திமிழ் கொண்ட ஒட்டகமும் இருக்குது, 2 திமிழ்கள் கொண்ட ஒட்டகமும் இருக்குது. அந்த 2 திமிழ்கள் கொண்ட ஒட்டகம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே 10% தான் இந்த உலகத்தில் இருக்குது. மிச்ச 90% ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பாலைவன சூழல்களில் வாழக்கூடிய ஒட்டகங்கள் ஒரு திமிழ் கொண்டவை. சுபஹானல்லாஹ். இப்படி ஒரு திமிழ் இல்லை, இங்கே உள்ளதுன்னு இல்லை, உலகத்திலேயே 10% தான் 2 திமிழ் கொண்டது. ஒரு திமிழ் கொண்டது தான் அதிகமாக உலகத்தில் இருக்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தில், அப்புறம் ஆமாம் பாலைவன மணல்களில் இருக்கக்கூடியது ஒரு திமிழ் கொண்ட ஒட்டகம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒட்டகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஒட்டகம் பார்த்தீங்கன்னா சூடான இடத்துல வாழக்கூடியது. உலகத்திலேயே ரொம்ப சூடான இடம் வந்து பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தில் மணல்கள் என்ன, அந்த பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய புழுதிகள் என்ன, அந்த பாலைவன சூடு என்ன, நம்ம சூடுன்னு சொல்றோம் இல்லையா, இரவு ஆயிடுச்சுன்னா -டிகிரி ஆயிடுமா, பனி, பயங்கரமான பனி. அப்ப அதிகமான குளிருக்கும் அதிகமான வெப்பத்திற்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த ஒட்டகத்தை படைத்திருக்கின்றான். முதல்ல எப்படி ஒட்டகம் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லும் பொழுது 30 to 50 வருடம் வரைக்கும் ஒட்டகம் உயிர் வாழும். 30 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் ஒட்டகம் உயிர் வாழும். அந்த ஒட்டகத்துடைய எடை எந்த அளவுக்கு அப்படின்னா 400 இருந்து 700 வரைக்கும் ஒட்டகத்துடைய வெயிட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுமே அந்த பாலைவனத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கான். அந்த ஒட்டகத்துடைய குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி உதாரணமா அது பால் ஊட்டி வளர்க்கக்கூடியது, அதுக்கு என்ன சொல்லுவோம், பாலூட்டிகள். அது பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிராணிகள் குட்டி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிறோமே, குட்டி போட்டால் எப்போ நடக்க ஆரம்பிக்கும், ஒரு 2 நாள் ஆகும், கொஞ்சம் இது பண்ணி தள்ளி. ஆனால் ஒட்டக குட்டி அரை மணி நேரத்தில் நடந்துடும். உடனே வந்து அது என்ன செய்யும்னா அந்த தாய் அப்படியே தள்ளி விட அது நம்ம பார்க்கும்பொழுது அது என்ன குட்டி எப்படி அடிக்குது அது கிடையாது, அது ஒரு ட்ரைனிங். அரை மணி நேரத்தில் தன்னுடைய குட்டியை நடக்கக்கூடிய அளவுக்கு அது ட்ரைனிங் கொடுத்துரும். சுபஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் இந்த அறிஞர்கள் சில அறிவியல் விஞ்ஞானிகள் ஏன் பாலைவனத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது அல்லாஹ் ஏன் ஒட்டகத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலையா, அஃபலா யன்துரூன இலல் இபில் என்கின்ற அந்த ஒட்டகத்தை மட்டும் ஏன் பார்க்க சொல்கிறான்? பாலைவனத்தில் மணல்கள் இருக்குது, அதனுடைய வெப்பங்கள் இருக்குது, பிரம்மாண்டமான மற்ற படைப்புகள் எல்லாம் இருக்குது. அவ்வளவு பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத பொழுது கள்ளி செடி முளைக்குது பாருங்க. இப்படி எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும் ஒட்டகத்தை ஏன் அப்படின்னா இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். சரி, ஒட்டகத்துடைய கண்கள் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு லேயர் தான். ஒரு லேயர் அது என்னது, அவ்வளவுதான். இமை மூடினோம்னா அவ்வளவுதான். ஏதாவது தூசி போட்டுதான் டக்கு நம்ம இமை மூடிக்கிடுவோம். மூடினா என்ன ஆகாது, முன்னாடி இருக்கிறது தெரியாது. ஆனா அந்த ஒட்டகத்துக்கு அந்த பாலைவனத்துல சில நேரம் புயல் காற்று அடிக்கும். புயல் காற்றுனா பயங்கரமான மணல் காற்று, மணல் புயல். இப்போ நம்ம தண்ணீர் வந்தாலே எவ்வளவு ஒரு மூச்சிறைக்க நமக்கு இதாகுது. சும்மா சாதாரண நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு புழுதி கிடையாது, லேசான புழுதிக்கே நம்மளால தாங்க முடியாது. அங்கெல்லாம் மணல் அப்படி என்ன செய்யும், மனுஷன் நாம நின்னோம்னா நம்மள அப்படியே மூடிரும். அது வரக்கூடிய அதுமே புழுதி புயல். அந்த அளவுக்கு ஒட்டகம் என்ன ஆகும், அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா அசையாம கண்ணில் இருக்கக்கூடிய 2 லேயர்களை மட்டும் மூடிக்கிறோம்.
அந்த ஒரு லேயர் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது எப்பயுமே திறந்து தான் இருக்கும். அப்போ என்னன்னா அது சாட்டுக்கு பயணிக்கும், அந்த பாதை தெரியும் அந்த அளவுக்கு. கண்ணுடைய அந்த ஒளி அல்லாஹு தஆலா அப்படி கண்ணை பார்வையை பாதுகாக்கிறதுக்கு இப்படியான சன் கிளாஸ் என்ன செஞ்சிருக்கா அல்லாஹ் இயற்கையிலேயே கொடுத்துட்டா. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மூக்கு, அந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புயல் காற்றுகள் மூக்குக்குள்ளே போய் அதனுடைய நுரையீரலை பாதிக்காத வண்ணம் அந்த மூக்கில் இருக்கக்கூடிய மூடிகள், அந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பி இருக்கும் அதனோட மூக்கு. அதுக்கு மேலே அந்த மூக்குக்கு கீழே ஒரு சதை பிண்டங்கள் இருக்கும், அதை வச்சு என்ன செஞ்சுக்கும் மூடிக்கிறோம். அது சாட்டுக்கு ஆமாம் இது ஒரு அடைப்பு மாதிரி, ஒரு தடுப்பு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் காது, அவ்வளோ பெரிய உருவத்துக்கு எல்லாம் காது கொடுத்தது இவ்வளவுதான் இருக்கும். ஒட்டக குட்டியாக இருக்கும். அந்த மணல்கள் வந்து அடிக்கும் பொழுது காதுக்குள்ளே போகாத அளவுக்கு காதை பின் சைடு எடுத்துக்கிறோமா, அப்படி மூடிக்கிறோம். எதுவுமே அதனுடைய மணல்கள் ஒரு சொட்டு கூட உள்ளே போகாத அளவுக்கு கண்ணு காது எங்கெங்கே துவாரங்கள் இருக்குதோ அவ்வளவு அவ்வளோ பெரிய ஒட்டகத்துக்கு எல்லாம் வால் கொடுத்தது ஒரு 2 அடி தான் இருக்கும். அந்த வால் 1 அடி 1.5 அடி தான் இருக்கும். அந்த வால் கூட பின் துவாரத்துடைய அதுக்குள்ளே இது போயிடக்கூடாதுன்ட்டு அதை அழகாக மறைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய வாள்களை அல்லாஹ் கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹு தஆலா பிரமிப்பாக கொடுக்குறான். ஆமாம், அதுலேயும் இந்த பாலைவனத்தில் அதுலேயும் ரொம்ப பிரமிப்பாக சொல்கிறது என்ன, ஒட்டகம் சேமிக்கக்கூடிய தண்ணீர் குடிக்காம ஒரு ஒட்டகம் 15 நாளுக்கு உயிர் வாழும். எதுவுமே சாப்பிடாம வெறும் புட்களை மட்டும், வெறும் புட்கள் தண்ணீரே இல்லாமல் 7 நாள் உயிர் வாழுமா. அதுவே நம்ம புட்களை அது சாப்பிட ஆரம்பித்து தண்ணீரே குடிக்காமல் 15 நாட்கள் உயிர் வாழக்கூடிய அளவிற்கு இருக்குது. அப்படி குடித்தாலும் 149 லிட்டர் குடிக்கும் அந்த தண்ணி, ஒரே அடியாக ஃபுல்லாக குடிக்கும். இதே இது பாலூட்டி விலங்குகள் வேறு ஏதாவது இப்படி தண்ணீர் குடித்தா அதனுடைய இரத்த நாளங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் உள்ளது, இதில் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவம் உள்ளது. வித்தியாசம், ஒட்டகத்துக்கு மட்டும் வித்தியாசமான செல்கள் எல்லாம் அணுக்களை வச்சுருக்கா. சுப்ஹானல்லாஹ். அது என்ன ஆகும், அதை தண்ணீர் குடிக்கும் பொழுது இதுக்கு மட்டும் நீர் டேங்க்கு, வாட்டர் டேங்க் வந்து அதனுடைய வயிற்றில் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கை அவ்வளவு பத்திரமா எல்லாம் ஆவியாகாத அளவுக்கு அதனுடைய ரோமங்களை அடர்த்தியாக்கி அதனுடைய தோள்களை தடினமாக்கிட்டான். ஆட்டுடைய தோலை விட 7 மடங்கு ஒட்டகத்துடைய தோல் தடினமாக இருக்குமா, கடினமா இருக்கும். தடிமனா இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துடைய தோலையாக்கி தாங்கும். அதே போல நம்ம போன வாரம் சொன்னோம் இல்லையா, மேலுள்ள திமிழ்கள்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 48 லிட்டர் அளவுக்கு கொழுப்பை சேர்த்து வச்சிருக்கும். அந்த கொழுப்பு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சக்திக்கு ஏற்ப சத்துக்களாக மாறும் பொழுது ஒரு சொட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை உருவாக்கும். அந்த ஒரு சொட்டு, அதாவது 1 கிராம் கொழுப்புக்கு 1 சொட்டு தண்ணீரை இயற்கையாகவே என்ன செஞ்சுக்கிறோம், அதை உருவாக்கி அந்த சீர்தோசன அந்த பாலைவனத்துக்கு ஏற்ப அதனுடைய அந்த உடலை பக்குவமாக பாதுகாத்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி பல அதிசயங்கள் இந்த ஒட்டகத்தில் இருக்குது. சாதாரணமாக ஒரு மனிதன் மணிக்கு 4 கிலோமீட்டர் தான் நம்மளால் நடக்க முடியும். ஆனால் ஒட்டகம் 68 கிலோமீட்டர் மணிக்கு நடக்கும். 1 மணி நேரத்துக்கு 68 கிலோமீட்டர்னா இங்க இருந்து நம்ம ராஜபாளையம் எவ்வளவு தூரம் தெரியுமா, அவ்வளவுதானே இருக்கும். அந்த அளவிற்கு 1 மணி நேரத்தில் அவ்வளவு ஸ்பீடா நாம பாக்குற சும்மா சாதாரணமா நடக்கிற மாதிரி அது 8 வைக்கிறதே அவ்வளவு பெரிய 8 ஓட்ராப்ல இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு மணிக்கு இவ்வளவு பயணிக்கக்கூடியதாக இருக்குது ஒட்டகம். அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டகத்தில் பயணிக்கும் பொழுது அதனுடைய காலடி தடம் படுதும் இல்லையா, திரும்பி வந்து பார்த்தா காலடி தடம் இருக்குமா, பாலைவனத்தில் இருக்காது. ஆனால் அந்த மோப்ப சக்தி, நான் போன வழியில் அந்த ஒட்டகம் போன வழியில் அப்படியே ரிட்டர்ன் அடித்து கரெக்டாக வரக்கூடிய அளவிற்கு மோப்ப சக்தி கொண்டது ஒட்டகம். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் இயற்கையாகவே அந்த காலுக்கு சுப்ஹானல்லாஹ் அப்படியே பூட்ஸ் மாட்டி விட்டுருக்கான். அந்த பாலைவனத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு தயாரிப்பை நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும். நம்ம கால் போச்சுன்னா ஒரு 1/2 அடி உள்ளே போயிடும் நம்மளுடைய கால். ஆனால் ஒட்டகம் அல்லாஹு தஆலா அந்த குழம்பை அதிகமாக்கி கொடுத்து, கால் குழம்பை அதிகமாக்கி கொடுத்து அந்த பாலைவனத்திற்கு ஏற்ப அந்த ஒட்டகம் மிதந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த கால்களை பதியாது, அப்படி நேல மெதுவாக இது பண்ணி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் ஒட்டகம் சொன்ன உடனே பாலைவன கப்பல் ஞாபகம் வரும். கப்பல் அப்படி சொன்னால் சுமை அதிகமாக இது பண்ணுறது. அந்த ஒட்டகம் சராசரி அந்த பாலைவனத்தில் பயணிக்கும் பொழுது 45 கிலோ எடை. அது கம்மியாக நான் சொல்கிறேன், 200 கிலோ எடை வரை தாங்க.
எடை தாங்க அந்த அளவிற்கு எடை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒட்டகம் வந்து என்ன செய்யும், அவ்வளவு சுமை தாங்கக்கூடிய ஒரு இது. இன்னொன்று என்னன்னா, அந்த ஒட்டகம் சாதாரணமாக நம்ம பாலைவனத்தில் ஒரு மனிதன் எதையுமே சுமக்காமல் நடந்தாலே பாதம் பதியும். அவ்வளவு வெயிட்டை தூக்கி சுமந்தாலும் என்ன செய்யாது, அந்த ஒட்டகத்துடைய பாதம் பதியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவ்வளவு பிரமிப்பான ஒட்டகத்தை படைத்திருக்கிறான். அதனால தான் அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் அப்படிங்கிறத இன்று வரைக்கும் ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அந்த ஒட்டகத்தை குறித்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ரஹ்மானே நேரா உட்கார் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுதான். நம்ம போன வாரமே சொன்னோம், வானம் என்பது 7 வானங்கள் கொண்டது. அதே போல பூமி என்பது 7 தட்டுகள் கொண்டது. அந்த வானத்தை அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, வானம் என்பது இந்த மனிதனுக்கு ஏற்ப அது நமக்கு தேவையான ரிசுக்குகள் அந்த வானத்திலிருந்து வருது. அதை நம்ம சிந்திக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வானத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது 7 வானத்திற்கு அப்பால் தான் அர்ஷ் என்கின்ற ஒரு அல்லாஹுடைய ஒரு சிம்மாசனம் இருக்குது. அப்போ தன்னுடைய இருக்கையை இருப்பிடமாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு வானத்திற்கு மேல் அல்லாஹு தாலா தன்னுடைய இருக்கையை இருப்பிடமாக்கி இருக்கிறான். அவன் நினைத்தால் சூரியனையோ இல்லை சந்திரனையோ தன்னுடைய இருக்கையை அர்ஷ் அங்கன்னு செஞ்சிருக்கலாம், நீ இது பண்ணி ஆக்கியிருக்கலாம். ஆனால் வானம் என்பது அல்லாஹ் படைத்த பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்று. அதுலேயும் 7 வானம் என்பது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பிரமிப்பா இருக்குது. 7 வானம்னா அதை நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும்? ஒவ்வொரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் உள்ள தூரங்கள் எவ்வளவு இருக்கும்? சுப்ஹானல்லாஹ் அதெல்லாம் அல்லாஹுடைய இல்முல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மலைகளையும் அவை எப்படி நட்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும், இன்னும் பூமியை அது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். மலைகளை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். மலைகளுக்கு அரபில் என்ன சொல்லுவோம்? ஜபல், ஜிபால். அந்த மலைகளுக்கு பல வகையான மலைகள் இருக்குது. பனிமலையிலிருந்து மணற்குன்று, மணலால் ஏற்படுத்தப்பட்ட மலைகள், அதே போல மரங்களால் ஏற்படுத்தப்பட்ட மலைகள், அதே போல சில மலைகள் இருக்குது பாறைகளால் ஏற்படுத்தப்பட்டது, சில மலைகள் இருக்குது தண்ணீரை சேகரிக்கிறதுக்காகவே அல்லாஹு தாலா மலைக்கு மேல குன்றுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த பள்ளங்களாக இருக்கக்கூடிய குன்றுகள், அதற்கு கீழே தான் என்ன செய்யும், ஃபால்ஸ் போல ஆறுகள், அருவிகள் நமக்கு வர தொடங்கும். ஆக அந்த மலைகளை அல்லாஹு தாலா எப்படி நட்டு வைக்கப்பட்டுள்ளது என்கின்ற வார்த்தை நுசிபத் என்றால் சாதாரணமாக எல்லாம் நிறுத்தி வைக்கல. எப்படி மரத்திற்கு வேரை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அதே போல மலைகளுக்கும் அல்லாஹு தாலா அதற்கான வேர்களை எந்த அளவுக்கு உயரமா நம்ம மலையை பார்க்குறோமோ அந்த அளவிற்கு பூமிக்கு கீழே நட்டு வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த மலை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த பூமியை தாங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். அதே போல இன்னும் பூமியை அது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என்றும் இன்று வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பூமி என்பது உருண்டையா தட்டையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு உருண்டையா தட்டையா இருக்குமா? இப்ப தட்டை. இப்போ சிம்பிளா ஒரு பால் இருக்குன்னு நினைச்சுக்கோ, ஒரு பந்து இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பந்துல ஏதாவது ஒரு பொருள் நிக்க முடியுமா? அது உருண்டையா தானே இருக்குது. பந்து உருண்டையா தட்டையா? உருண்டையா இருக்கு. தட்டையா இருக்கும் பொழுதுதான் மனிதன் வசிப்பதற்கும் அதுல இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் நிறுத்தி வைப்பதற்கும் தட்டையா இருந்தாலும் அது நமக்கு ஒரு சரியானதா இருக்கும். ஆக இறைவன் குர்ஆன்ல சொல்வது பூமி என்பது தட்டை வடிவம் உள்ளது. ஆனா இன்று வரைக்கும் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க இந்த அறிஞர்கள். ஆனா இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் பூமியை அது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? ஆகவே நபியே, நீர் நல்லுபதேசம் செய்வீராக, நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்வர்தான் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இருந்தான். ஏன் இந்த நல்லுபதேசத்தை பத்தி இந்த விஷயங்களை சொல்லி இதை எதுக்காக சொல்றா அப்படின்னா, அமலை மட்டும் நீங்க மக்களுக்கு பரப்பாதீங்க. இறைவன் படைத்த அத்தாட்சிகளை கொண்டும் நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. அந்த அத்தாட்சிகளை குறித்து சொல்லுங்க. ஒவ்வொரு படைப்புகளுடைய அந்த காலத்துல அப்படிதான் கேட்டாங்க. ஒரு மனிதன் என்ன செஞ்சார் அப்படின்னா, காஃபிர், அதாவது கபர்ல இருக்கக்கூடிய ஒரு எலும்பை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு அவங்க வீட்டுல இருந்து அழைத்து வெளியில வாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான எலும்புகளை, மக்கி போன எலும்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவானா? கையில எலும்பை கொண்டு வந்து மக்கி போன எலும்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவானா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வசன அந்த நேரத்துல
அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் உங்களுடைய விரல் நுனிகளை கூட மாறாமல் அதனுடைய ரேகைகள் மாறாமல் நான் உங்களை எழுப்புவேன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆக இப்படியான அத்தாட்சிகளை கொண்டும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக நீ நல்லுபதேசம் செய்வர் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அந்த பாபு ஃபித் தஃபக்குரி என்கின்ற அந்த அத்தியாயத்தின் அடிப்படையில் இரண்டாவது அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். وقال تعالى أفلم يسيروا في الأرض فينظروا அவர்கள் பூமியில் பயணம் செய்து அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி ஆயிற்று என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? அஃபலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூமியை கடந்து போவாங்க. ஆது சமூது கூட்டம் ஆழ்ந்த பூமி அது. அந்த கடந்து போகும் பொழுது நபியுடைய முகங்கள் மாறுது, கொஞ்சம் சோகமாகவும் கொஞ்சம் பயந்தும் முகங்கள் மாறும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எதனால உங்களுடைய முகங்கள் மாறுது அப்படின்னு சொன்ன உடனே, இந்த இடத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, இது அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கப்பட்ட இடம். அந்த இடம் அதுலயும் பாத்தீங்கன்னா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜெருசலம் இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். ஏன்? அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரைக்கும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களுக்கு மட்டும்தான் ஒரே பிடியாக பிடிக்கல. அங்கங்க ஏதோ ஒரு ஊர்லயே ஏதோ ஒரு நாட்டிலேயே நிலநடுக்கம் வருது. நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வருது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கல. அதுதான் நமக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா நீ அழிச்சிராத. 2வது துஆ, எதிரிகளிடத்துல நீ என்ன செஞ்சிராத, சாட்டி விடாத. அதே போல அவர்களுடைய சிறு பாவங்களை நீ அதை கொண்டு பிடிச்சிராத, சிறு பாவங்களை நீ மன்னித்து விடு அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அதுல இன்னொரு சில ரிவாயத்துல இப்படி ஒரு துஆ செஞ்சதா ஒரு இது இருக்கு. என்னன்னா, அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டு பிரிந்து விடாமல் இருப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. அந்த ஒரு துஆவை மட்டும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம். மகாதலா அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆக இந்த 3 துஆக்கள்ல ஒரே பிடியாக இவர்களை பிடித்து விடாதே அப்படின்னு சொன்னதின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள். ஏன்னா ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு சில குறிப்பிட்ட பாவங்கள் தான் செஞ்சிச்சு. உதாரணமா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை எடுத்துக்கோங்க, அளவு நிறுவையில மோசடி செஞ்சு, வயலுலில் முத்தஃபிஃபின். அதே போல லூத்து சமுதாயம், அதே போல நூஹ் சமுதாயம், அதே போல பனு இதெல்லாம் ஒவ்வொரு சில தவறுகள். ஆனால் ஒட்டுமொத்த தவறும் செய்யக்கூடிய ஒரே உம்மத். அப்ப இறைவன் பிடிச்சிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அப்பயே இருந்துச்சு, நிறைய தவறுகள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே சில தர்பியத்தின் மூலம் தான் சஹாபாக்கள் அப்படியே ஈமானோடு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பின்னாடி, அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி சஹாபாக்களுடைய காலம் சிறப்பா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, 3 நூற்றாண்டுகள் தான் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கறத முன்னறிவிப்பாவே சொல்லிட்டாங்க. அவர்கள் உயிர் வாழ்ந்த நூற்றாண்டு, அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, அதற்கு பின்னால் தாபியீன்கள், அதுக்கு பின்னாடி வந்துச்சு பாருங்களேன். அவங்க விசாட்டுக்கு இஸ்லாத்துல இல்லாதது இஸ்லாத்துல இருக்கிறத மாற்றுறது அப்படிங்கறத பல விஷயங்களை, இந்த பிதஅத்தான விஷயங்களை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த மௌலூதா இருக்கட்டும் சரி, மற்ற சடங்கு சம்பிரதாயங்களா இருக்கட்டும் சரி, ரசூல்லா வாழ்ந்த 500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் தான் தோற்றுவிச்சாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆட்சி காலத்துல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி காலத்துல இருக்கிறாங்க. இதுலெல்லாம் அவங்க கொண்டு வராத சில விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா, அவங்களுடைய இல்முல இல்லாததான் அவங்க மற்ற 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துடும். அப்ப அவங்கெல்லாம் கொண்டு வராத சில விஷயங்கள் 500 வருஷத்துக்கு பின்னாடி தான் என்ன செய்யுது சஹாபாக்கள் எல்லாம் முடிஞ்சு தாபீன்களுடைய காலத்து வரைக்கும் எந்த சட்டதிட்டங்களும் மாற்றல, எந்த விஷயங்களும் உள்ள புகுத்தப்படல. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு பின்னாடி தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, கொண்டு வந்துருச்சு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா, எதுக்காக சொல்ல வந்தோம், இப்போ இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழும் பொழுது பல தீமைகள் நடந்துச்சு. அவர்கள் 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இன்னும் பித்அத்துகள் அதிகமாச்சு. இப்படியெல்லாம் ஒவ்வொரு தீமைகளும் செய்யாம பல தீமைகள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா ஒரே பிடியாக பிடிக்கல. ஆனா அல்லாஹு தஆலா இதற்கு நம்ம இப்போ உதாரணமா இப்போ வயல் நாட்டுக்கு நம்ம போறோம்னு நினைச்சுக்கோங்க, சும்மா போய் பார்க்குறோம். போய் பார்க்கும் பொழுது இவங்க இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்.
போய் பார்த்தா என்ன நமக்கு ஞாபகம் வரும், எப்படி இருந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு. அல்ல அதைத்தான் சொல்கிறேன். பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், முன்னிருந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி ஆனது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்க சொல்கிறோம். இப்போ நமக்கானது என்ன அப்படின்னா, இப்படி வயநாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ பூகம்பம் வரக்கூடிய இந்த சிரியா, ஈரான், ஈராக்கு, ஜப்பான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அத்தாட்சி. நம்ம ஆதி சமூக கூட்டத்தில் நம்ம போய் பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த சில இடையூறுகள், சில இடைஞ்சல்கள், நடந்த சில விஷயங்கள் தடமில்லாமல் அழிக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் மட்டும்தான் இன்று வரைக்கும் அடையாளமாக்கப்பட்டிருக்கு. ஃப்ரௌன் அழிந்தது அல்லாஹ் இன்று வரைக்கும் வச்சிருக்கா. சுபஹான் அல்லாஹ். இப்போ எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மியூசியத்தில் போய் அந்த ஃப்ரௌனுடைய உடலை பார்த்துக்கிறலாம். அது கூட எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் கடந்து இந்த 300 நூற்றாண்டுகள் கடந்த பின்னாடி ரீசெண்டாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 560 வருடத்திற்கு முன்னாடி தான் அகல் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அதாவது கடலுக்குள்ள ஆழ்கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் மம்மீஸ்களை நிறைய எடுத்திருக்காங்க. அதாவது பிரமிடுகள் நிறைய உடல்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு உடல் மட்டும்தான் ரொம்ப சேதம் இல்லாமல் அப்படி முழுமையாக கிடைக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உடல் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த சில சுவடுகள் இருந்ததின் காரணமாகத்தான் அந்த உடல்களை மீட்டு அதை கொண்டு குர்ஆனை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த உடலை கொண்டும் குர்ஆனை கொண்டும் ஆராய்ச்சி செய்து இன்று வரைக்கும் ஃபிரௌனுடைய உடலில் எந்த ரசாயன பொருளையோ எந்த இதையோ கலக்கலை. இப்பயும் வரைக்கும் அந்த ஃபிரௌனுடைய உடல் இப்பயும் வரையும் இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். ஏனால் அல்லாஹு தஆலா பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய 2 விஷயத்துல, ஒன்று குர்ஆன், 2வது ஃபிரௌனுடைய உடல். குர்ஆன் என்பது நேர்வழி காட்டி, ஃபிரௌனுடைய உடல் என்பது நமக்கான ஒரு படிப்பினை, இந்த உலகத்துடைய அத்தாட்சி அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த பூமி முழுவதும் நாம் பயணிக்கும் பொழுது முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி ஆயிற்று என்பதை அவர்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சிந்திக்க சொல்கின்றான். அது அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. இது பற்றிய குர்ஆன் வசனங்கள் அதிகம் உள்ளது. சுப்ஹானல்லாஹ், இது கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிறாங்க. குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் நாம் சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களையும் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறா. எவர் தம் நஃப்ஸ் எனும் மனதை கட்டுப்படுத்துவாரோ, ஏன்னா அந்த தலைப்புல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹின் பிரம்மாண்டமான படைப்பை சிந்திச்சாச்சு, உலக அழிவை குறித்தும் மறுமையின் பயங்கரத்தை குறித்தும் இம்மை மறுமையின் இதர விஷயங்களை பற்றி சிந்தித்தல். அதில் பார்த்தீங்கன்னா நஃப்ஸின் குறைபாடு அதை சீர்படுத்துவது, அதை உறுதியாக இருப்பதற்காக தூண்டுவது. அதனால எவர் தம் நஃப்ஸ் எனும் மனதை கட்டுப்படுத்துவாரோ அவர்தான் புத்திசாலி என்று முன் சென்ற ஹதீஸ் இப்பாடத்திலும் கவனிக்கத்தக்கதே. அதுக்கு முன்னாடியும் நம்ம மன உறுதியும் முழுமையான நம்பிக்கையும் குறித்து நம்ம பார்த்தோம். மன உறுதி, முழுமையான நம்பிக்கை எல்லாமே நஃப்ஸு சார்ந்தது, எல்லாமே நம்மளுடைய நஃப்ஸு சார்ந்தது. அதனால அந்த பாபில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் இந்த பாபுக்குரிய தொடர்புகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாங்க, பாடம் 9 முடிக்கிறாங்க. இப்போ ஒரே வார்த்தை தான், எவர் தன் நஃப்ஸு எனும் மனதை கட்டுப்படுத்துவாரோ அவர்தான் புத்திசாலி அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம நபி மொழியில ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா, யார் நஃப்ஸோடு போராடுவானோ அவன் தான் போர்வீரன். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு தொழுகையில 5 வக்து தொழுகையில நம்ம நஃப்ஸோடு போராடணும். அப்துல் வாசித் புகாரி அழகா சொல்லுவான், ஃபஜ்ருக்கு நீ போராடு, புஹருக்கு போராடு, அஸ்ருக்கு போராடு. உண்மைக்கு போராட்டம் தான். காலையில் ஃபஜ்ர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு மனிதர் நான் இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து நான் தொழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் ரெகுலராக தொழுதுனால அந்த இதில் எந்திரிச்சிருந்தோம். ஒரு சிறுவனை நம்மளுடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்த அந்த பிள்ளைகள் என்ன போராட்டம் பண்ணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். தூக்கம் வருதுன்னு சொல்கிறது என்ன, தலைவலிக்குன்னு சொல்கிறது என்ன, அப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் போராட்டம். நாம் பெரியவங்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன போராட்டம் தெரியும்? அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை, அந்த நேரத்தில் விருந்தாளிகள் வருவாங்க, அந்த நேரத்தில் என்ன ஏதாவது ஒரு முக்கியமான சில விஷயங்கள், அதோடு போராடி அதோடு நஃப்ஸில் பார்த்தீங்கன்னா சரி சின்ன சூறா ஓதி டக்குன்னு முடிச்சிருவோம். நம்ம தொழுகையில நிற்போம், ஆனால் கவனங்கள் பயங்கரமாக சிதறும். அப்படியா இப்படியா நம்ம என்ன ஓதுறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, கவனங்கள் சிதறனாலும் ஓதுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன் அது நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்க கூடாது. நம்ம ரெகுலர் நீங்கள் இப்போ சாட்டுக்கு நீங்கள் இப்பயுமே நீங்கள் நான் பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல முடியும். ஏன்னா அதை நம்ம ரெகுலர் படுத்துனதன் காரணமாக. ஆனால் அது அந்த தொழுகை குஷூஆன உள்ளச்சத்துடைய தொழுகை கிடையாது.
தொழும் பொழுது இறைவன் பார்க்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு நம்ம தொழுகிறது தான் ஒரு அழகான ஒரு தொழுகையும் கூட. அந்த தொழுகையில் என்னென்ன ஓதுறோம், அந்த ஓதும் பொழுது சில விஷயங்கள் நம்ம எவ்வளவோ தஃப்சீர்கள் கேட்குறோம், தர்ஜுமாக்கள் கேட்குறோம். ஏதாவது ஒரு சூறாவை எடுத்துக்கிட்டோம்னா இது கருத்து உள்ளே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், மறுமையை குறித்தோ இல்லை மறுமையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை குறித்தோ, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய காட்சிகளை குறித்தோ, கபருடைய வாழ்க்கையை குறித்தோ, இல்லை மரண நேரத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை குறித்தோ, சொர்க்கம் நரகம் இப்படின்ட்டு அதை பற்றி யோசிக்கொண்டே தொழுதோமையானால் அதர் சிந்தனை நமக்கு வரவே வராது. அதான் ஒரு சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365